மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக். நான் உங்கள் டிஎன்ஆர். என்னோட இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படியே பரபரப்பா அரசியலை பார்த்துட்டு இருக்கிற சித்தார்த் பிரபாகர். வணக்கம் சித்தார்த். வணக்கம் சார். மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து விஜய்க்கு டிஎம்கேக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்லாம். ஏடிஎம்கே பத்தி நிறைய பேர் பேசுறது இல்லை. நம்ம பேசணும்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு என்ன ட்ரிகர்? ஒய் ஷுட் வி டாக் அபவுட் ஏடிஎம்கே நவ்? சார் இப்போ நம்ம லாஸ்ட் 1 month 1.5 months பார்த்தோம்னா காங்கிரஸ் டிஎம்கே, தட் இஸ் இந்திய அலையன்ஸோட அலையன்ஸ்ல என்னெல்லாம் குளறுபடிகள், என்ன மாதிரி டக் ஆஃப் வார்ஸ் நடந்துச்சுங்கிறது எல்லா மீடியாக்களும் பயங்கரமா அலசி அப்படியே தொங்க போட்டு பயங்கர நுணுக்கமா போய் எல்லா நிறைய இன்டர்வியூஸ், நிறைய எக்ஸ்க்ளூசிவ்ஸ், நிறைய டிபேட்ஸ் பண்ணாங்க. பட் என்ன பொறுத்தவரை அதே டிபேட் ரொம்ப சிமிலரான புஷ் அண்ட் புல் டக் ஆஃப் வார் இந்திய அலையன்ஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. இந்த பார்ட்டி வின் பண்ணாங்கன்னா, இந்திய அலையன்ஸ் வின் பண்ணாங்கன்னா, இது ஏடிஎம்கேயோட கவர்மெண்டா இருக்குமா இல்லை என்டிஏவோட கவர்மெண்டா இருக்குமா? டு பி டிரான்ஸ்லேட்டட் அஸ் ஏடிஎம்கேயோட மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா, இல்லை அந்த அலையன்ஸ்லயும் பவர் ஷேரிங் இருக்குமாங்கிற டக் ஆஃப் வார் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. நான் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ரெகுலரா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை ரொம்ப நுணுக்கமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமித்ஷா என்டிஏன்னு சொல்றாரு, எடப்பாடி அதை அப்போஸ் பண்றாரு, இல்லை ஏடிஎம்கேயோட கவர்மெண்ட்டா தான் இருக்கும், அவங்க ஒரு பவர் ஷேரிங்கை ரெசிஸ்ட் பண்ற மாதிரி நான் சயின்ஸ் பாக்குறேன் அதை. ஆனா அந்த விஷயம் ரொம்ப ப்ளோ அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸை கன்சாலிடேட் பண்ணணுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் அண்டர் ராப்ஸ் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனாலதான் இந்த அலையன்ஸையும் நம்ம பேசணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அது எடப்பாடி பழனிசாமி வந்து தனி பெரும்பான்மையுடன் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்ன்றாரு. அதாவது அது கூட ஒரு ஈஃபமிசம் தான். தனியா யாருக்கும் இடம் கொடுக்காம நாங்க மட்டுமே ஆட்சி பண்ணுவோம்னு சொல்றத இவர் அவரோட ஸ்டைல்ல சொல்றாரு. அப்புறம் மோடி வந்து இங்க வந்து பேசின கூட்டத்துல எடப்பாடி ஜின்னு ஆரம்பத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் என்டிஏ ஜெயிச்சா என் பக்கத்துல உட்காந்துக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர் ஆவாரு 2வது முறையா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது, என்ன ஆகும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இந்த கன்ஃபியூஷன்லாம் நம்மளோட வெற்றியை பாதிச்சிடக்கூடாது, நம்மளோட எதிரி திமுக. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வந்திருக்கா அந்த என்டிஏ அலையன்ஸ்ல? டெஃபினெட்லி சார். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று ஈவினிங் நான் ஒரு ட்விட்டர் ஸ்பேசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதுல மெஜாரிட்டி பெரும்பாலான பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் அதிமுக பிஜேபியை சார்ந்தவங்க தான். இன்ஃபேக்ட் அதிமுகவுடைய 3rd level 4th level தொண்டர்கள், லீடர்ஸ்லாமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. அதுல எனக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா தெரிஞ்சிச்சுன்னா, 2 yearsக்கு முன்னாடி இந்த 2 பார்ட்டியும் அலையன்ஸை பிரேக் பண்றாங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் இவங்க செப்பரேட்டா கண்டெஸ்ட் பண்றாங்க. இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வெளியே வருது, நிறைய வாக்குவாதங்கள்லாம் நிறைய வருது. ஆனா இப்போ 2026ல அவங்க ஒண்ணு கூடின பிறகு அந்த கிரவுண்ட் லெவல்ல அட்லீஸ்ட் இந்த ட்விட்டர் ஸ்பேசஸோட ஒரு சாம்பிளை வச்சு நான் சொல்றேன், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சினர்ஜி ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபோக்கஸ்டா டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், லா அண்ட் ஆர்டர், ட்ரக், அவங்க நினைக்கிற ப்ராப்ளம்ஸ், லா அண்ட் ஆர்டர், ட்ரக், மீடியாவை பயங்கரமா கண்ட்ரோல் பண்றது, இதை ரொம்ப சாலிடா அவங்க பேசுறாங்க. ஒரே குரல்ல பேசுற மாதிரி இருக்கு, ரொம்ப சிமிலரா பேசுற மாதிரி இருக்கு. இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வெளியே பேசக்கூடாது, நம்ம டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா கேம்பெயின் ரொம்ப சாலிடா கொண்டு போன மக்கள் கிட்டன்னு ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலிட் பாயிண்ட்ஸ் சித்தார்த். நான் இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது இல்லையா அக்ராஸ் தமிழ்நாடு, எல்லா இடத்துலையும் பாக்குறேன் ஏடிஎம்கே லீடர்ஸ் பிளஸ் பிஜேபி லீடர்ஸ். கரெக்ட். இப்ப எடப்பாடி பழனிசாமி, டி ஜெயக்குமார், அதுக்கப்புறம் ஏஎம்எம்கேல இருந்து வந்திருந்த சென்னை ரெப்ரசன்டேட்டிவ் சேர்ந்து பிஜேபி காரங்களும் நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆல்சோ என்ஷோர்ட் தட் நோ ஹி வாஸ் நெக்ஸ்ட் டு ஹிம் இருக்காங்களான்னு பாத்துக்கிறாரு. ஸோ வந்து நீங்க சொன்ன சினர்ஜி வந்து கொஞ்சம் பார்க்க முடியுது. அது ரொம்ப ஆர்கானிக் சினர்ஜியா அல்லது டெஸ்பரேஷனா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஹேவ் எவ்ரிதிங் டு லூஸ் இந்த எலெக்ஷன்ல. கட்சியே வந்து காப்பாற்ற முடியுமா, கரைஞ்சிடுமா, பிரச்சனை வருமா, திரும்பவும் உடையுமா அப்படிங்கிற ஒரு பேச்சுலாம் இருக்கு. அதாவது அவங்க பவருக்கு திரும்ப வரலன்னா. ஸோ அதனாலேயே கூட வந்து அவங்க வந்து ஏப்பா அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் மறந்துடலாம், பழசெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ திரும்பி பார்க்க வேணாம்னு நினைக்கலாம் இல்லையா?
சார் அந்த டிஃபரன்சஸ் வெளியே வராம இருக்கவே இருக்காது, கண்டிப்பா வெளியே வரும். ஏன்னாக்கா அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம 2 பேரும் சென்னையில இருக்கோம். ஸோ சென்னையோட கான்ஸ்டியூன்சிஸ் ஃப்ரேம் ஒர்க்கா வச்சே சொல்றேன். பிஜேபிக்கு சென்னையில நிறைய சீட் வேணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ட்ரெடிஷ்னலா இருக்கிற மயிலாப்பூர், டி நகர், விருகம்பாக்கம் அவங்க டெஃபினட்டா டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேளச்சேரியில எஸ்ஜி சூர்யா, அப்கமிங் லீடர், யங் லீடர் ஆஃப் பிஜேபி, அவர் வேளச்சேரிக்காக தான் பிரச்சாரத்தை ஒர்க்கை ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களுக்கு சென்னையில நிறைய சீட்ஸ் வேணும்னு கேட்கறாங்க. ஆனா ஏடிஎம்கே அதை டெஃபினட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னாக்க 2011 எலெக்ஷன் விச் தே ஆர் ட்ரைங் டு ரெப்ளிகேட் பை த வே திஸ் இயர், 2011 எலெக்ஷன்ல சென்னையை ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா வாஸ் அலைவ் அட் தட் டைம். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னையில எங்களுக்கு ஒரு கெத்து இருக்கு. ஸோ அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா சென்னையில நடக்கும். டெஃபினெட்லி கொங்கு பெல்ட்லயும் நடக்கும். எனக்கு 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல கொங்கு பெல்ட், சதர்ன் தமிழ்நாடுல பிஜேபி சில சீட்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏடிஎம்கேவை 3rd ஸ்பாட்டுக்கு மாத்தினாங்க, டிஸ்பிளேஸ் பண்ணாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த 3 இடத்துல ஒரு எந்த தொகுதிகள் எங்களுக்கு நீங்க ஒதுக்க போறீங்க, ஆல்ரெடி 29 35 அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது பிரச்சனை வெளியே வரும். ஆனா அது எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் சமாளிக்கிறாங்களா, இல்ல காங்கிரஸ் டிஎம்கே மாதிரி அவுட் இந்த ஓப்பன் அந்த ரிஃப்ட் வெளியே வருதாங்கிறது தான் என்ன பொறுத்தவரை ரொம்ப பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் தான் அவங்க இதை சமாளிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கண்ட்ரோலை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த அலையன்ஸை ஃபோர்ஜ் பண்ணது அமித்ஷா, மோடி. அவங்க அதை ரொம்ப தீவிரமா வளர்றதுக்கு விட மாட்டாங்க. இப்போ ஒரு சீட்டை சண்டை வருதுன்னா அவங்க அதை பேசி தீர்த்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது ஸ்னோபால் ஆகாது. ஆனா எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு சித். 2024 லோக்சபா எலெக்ஷன்ல சவுத் சென்னையில ஏடிஎம் இவங்க பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் மச் பெட்டர் தென் ஏடிஎம் கேஸ். இவர் ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன் டெபாசிட் இழந்துட்டாரு. போனதோட பெரிய நியூஸ் டெபாசிட் போயிடுச்சு. அதனால இப்ப எனக்கு வேளச்சேரி வேணும், எனக்கு டி நகர் வேணும் அப்படின்னு பிஜேபி கேட்டா மறுக்க முடியாத இடத்துல ஏடிஎம்கே இருக்காங்க. அதோட இல்லாம ஐ ஹர்ட் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட், எடப்பாடி பழனிசாமியே சென்னை பத்தி அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, சென்னையில ஆக்டிவ் சரியில்லைன்னு நினைக்கிறாரு அவரு. இங்க சென்னையில பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோங்கிற ஒரு கான்பிடன்ஸ் அவருக்கு இல்லை. அதனால அப்புறம் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் தூக்கி போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது பிஎம், அது லோக்சபா எலெக்ஷன் அப்படிலாம் சொன்னா கூட நீங்க பக்கத்திலேயே இல்லையே. அப்புறம் டி நகர்லயும் மயிலாப்பூர்லயும் இங்க வேளச்சேரிலாம் பிராமின்ஸ் பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. அவங்க மோடிக்கு ஒரு பெரிய அவங்க மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு, நாங்க அதை பயன்படுத்திக்கணும்னு ஸ்பெசிஃபிக்கா கூட கேட்பாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த பிராமின்ஸ் ஓட்டெல்லாம் ஏடிஎம்கே வாங்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்ப அப்படி இல்லை. ஸோ அதை காமிக்க முடியும். நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இதுல வெஸ்ட்ல மேற்கு மாவட்டங்கள்லயும் தெற்குலயும், மதுரையில, தேனியில, திருநெல்வேலியில, கன்னியாகுமரி, அப்ப அது ட்ரெடிஷனல். அது ஏடிஎம்கே பிஜேபி பெட்டர் பண்ணதே கிடையாது. இந்த சீசன்ல எல்லாம் ஏடிஎம்கே அப்ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க பிஜேபி. அது தட் இஸ் கோயிங் டு ஹாண்ட் them. அது நான் பல டிபேட்ஸ்ல சொல்லியிருக்கேன். வேணும்னே நல்ல கேண்டிடேட் போடாம செலவழிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே. அதற்கான பலனை இப்ப அனுபவிப்பாங்க. கோயம்புத்தூர்ல 5 சீட் வேணும்னு கேட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அண்ணாமலை வாஸ் ஃபார் அஹெட் ஆஃப் சிங்கே ராமச்சந்திரன். கண்டிப்பா சார், நீங்க எடப்பாடி பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அவரு ஒரு ரொம்ப பிராக்மேட்டிக்கா சென்னையில ஏடிஎம்கேல ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஃபைட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல இருக்காருங்கிற மாதிரி நீங்க உங்களை பேராஃப்ரேஸ் பண்றேன் நானு. அதான் சொல்ல வந்தேன் சார். நான் இப்போ ரீசெண்டா ஒருத்தர்கிட்ட 2-3 பேர்கிட்ட பேசுற போது, இன்ஃபேக்ட் சில ஒரு நவம்பர்ல ஒரு சர்வே பார்த்தா கூட விஜயோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் சப்போசட் பாப்புலாரிட்டி சென்னையில தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சென்னையோட லோவர் இன்கம் செட்டில்மெண்ட்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா அங்க விஜயோட மேசிவ் போஸ்டர்ஸா இருக்கு. யூஸ்வலா அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, இன்ஃபேக்ட் நீங்க சென்னையோட மேஜர் thoroughfares ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினோட பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஆனா இப்போ நீங்க யூஸ்வலா நீங்க ஸ்லம்ஸ், லோவர் இன்கம் செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட போனீங்கன்னா விஜயோட போட்டோஸ் இருக்கு, ஓகே, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அவங்க விஜய் நம்புறாங்கிற மாதிரி தான் நம்ம அதை. ஸோ விஜய் ஃபேக்டர் தான் ஏடிஎம்கேவை சென்னையில் ஓகே நம்ம கொஞ்சம் பின் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருக்கலாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்சல்யூட்லி ஸ்பாட் ஆன்.
நான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிளே கொடுக்க விரும்புறேன். இப்ப ரீசெண்டா வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க கேரம் பிளேயர் கீர்த்தனா. அவங்களோட வீடு வந்து அவங்க வீடு, அவங்களோட அந்த ட்ரைனிங் சென்டர் அதெல்லாம் வந்து ஓல்டு வாஷ்மேன்பேட், நியூ வாஷ்மேன்பேட், ராயபுரம் அந்த வேலையில இருக்கு. அவங்க ஒரு கேரம் கோச்சிங் சென்டர்ல இருந்து வீடு வரைக்கும் ஒரு ஊர்வலமா போனாங்க. அந்த ஊர்வலத்தை நான் தொடர்ந்து போனேன். ஓகே, சூப்பர். இந்த ஏரியாலங்க அந்த வாஷ்மேன்பேட் ஏரியால நீங்க சொல்ற அந்த மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள் வசிக்கிற இடம், எத்தனை விஜய் கட் அவுட்ஸ், தெருக்கு தெரு வந்து விஜய் ரசிகர் மன்றம் இல்ல, அவருடைய அரசியல் இதை வந்து வச்சிருக்காங்க வரிசையா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் தோணுது, மேபி ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து பதவி கிடைக்காதவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. அங்க வந்து வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், எம்எல்ஏ கேண்டிடேட் இதெல்லாம் ஆகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ வந்து அவங்க ஒரு ஒரு பயங்கர ஒரு எந்தூசியாசத்தோட அங்க இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லாமே வந்து ஒரு நிறைய ஏழை மக்கள் வசிக்கிற இடம். ஸோ அது ரொம்ப வேலிட் பாயிண்ட். அப்புறம் இதையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். 2021 வந்து இங்க ஸ்வீப் இல்ல டிஎம்கே சென்னையில கிடையாது. ஸோ ஜெயலலிதா இல்லாம சென்னை வந்து பழைய இதுக்கு போயிடுச்சு. ஒரு காலத்துல 80s எம்ஜிஆர் இருக்கும் போதே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையில. நான் அப்பதான் ஒரு ஸ்டாட் கூட பார்த்தேன். சென்ட்ரல் சென்னையில ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே லோக்சபா 2014 எஸ்ஆர் விஜயகுமார் தவிர வேற யாருமே ஜெயிச்சது இல்ல. 84ல கூட வந்து கலாநிதினு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. ஐ மீன் நாட் மாறன், அனதர் டாக்டர் கலாநிதி ஒருத்தர். நார்த் சென்னை சென்ட்ரல் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. மத்த எல்லா இடத்துலயும் தோல்வி. எங்க இந்திரா காந்தி இருந்த எலெக்ஷன்ல அசம்பிளி ஸ்வீப் பண்ணும்போது அந்த ஒரு நாள் திரும்பி வந்துச்சு சென்னையில நினைக்கிறேன். அந்த ஒரு அவேர்னஸ் கூட எடப்பாடிக்கு இருந்திருக்கும். அப்புறம் நீங்க இதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். இவரு வேலுமணியும் அண்ணாமலையும் ஒரு ஜாயிண்ட் ரேலி மாதிரி ஏதோ பண்ணாங்க. மேசிவ் கிரௌட் எங்க கோயம்புத்தூர். அவங்களுக்கு ஏற்கனவே சினர்ஜி இருக்கு. பிரிஞ்ச போது கூட நான் அண்ணாமலைக்கு அதிக வாக்குகள் கிடைச்சதுக்கு வேலுமணி காரணம் நான் நினைக்கிறேன் 2024ல. சார் நான் ரெகுலரா சென்ட்ரல் ஏஜென்சிஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ் அந்த மாதிரி சர்க்கிள்ஸ்ல நான் ஒரு 2-3 இயர்ஸா நான் ரெகுலரா கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வேலுமணிக்கு பிஜேபியோட நம்பர் 1 நம்பர் 2 நரேந்திர மோடி, அமித்ஷா, எஸ்பெஷலி அமித்ஷாவோட ரொம்ப நல்ல பர்சனல் ஈக்குவேஷன் இருக்கு. அது வேற நான் சொன்னேன்னா அது ஒரு டெஃபர்மேஷனா ஆகும். பட் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ வேலுமணி ரொம்ப ரொம்ப ஒரு அவர் செந்தில் பாலாஜி லெவல் ஒரு பொலிட்டிஷியன். அவர் ரொம்ப தன்னோட பொலிட்டிக்கல் கெரியரை ரொம்ப சேஃபா வச்சிருக்காரு அவரு. ஸோ இந்த நீங்க சொல்ற சினர்ஜி அவருக்கு என்னதான் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருந்தாலும் அவரு அதை ரொம்ப சாலிடா மெயின்டைன் பண்ணுவார் பிஜேபியோட டெஃபினெட்லி. ஸோ நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இல்லை ஆக்சுவலி. எக்ஸாக்ட். அதாவது 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அண்ணாமலை சிங்கை ராமச்சந்திரனை கோயம்புத்தூர்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வேலுமணி தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த எலெக்ஷனை ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தா வேலுமணி நின்று இருக்கணும், அல்லது வேலுமணி கடுமையா உழைச்சிருக்கணும். அவரு வந்து சிங்கை ராமச்சந்திரன் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஒரு இங்க பவர் சென்டர் ரைவலா வந்துடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அப்புறம் அண்ணாமலையோட உள்ள நட்புக்காக இவர் வாக்குகளை மடைமாற்றம் செஞ்சிருக்கலாம். இட் வாஸ் மோர் லைக்லி. இல்லைன்னா பிஜேபிக்கு அவ்வளவு வாக்குகள், அண்ணாமலைக்கு தனியா பாப்புலாரிட்டி இருந்தாலும் அவ்வளவு வாக்குகள் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்வீப் பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே 2021ல ஆல் சீட்ஸ் ஒன்னு. அப்புறம் ஏடிஎம்கே திரும்பி ஜெயிச்சாங்கன்னா எனக்கு என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து வேலுமணி could be the chief minister. டெஃபினெட்லி அந்த மர்மர்ஸ் ஆல்ரெடி ட்விட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது கண்டிப்பா வேலுமணி நோயிங் வாட் கைண்ட் ஆஃப் கேனி பொலிட்டிஷியன் ஹி இஸ், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்காது. அவர் அந்த மாதிரி காய் நகர்த்துறவரா தான் நான் பாக்குறேன் அவரு. சார், நம்ம நேயர்களுக்காக இப்போ கரண்ட் சினாரியோ, தட் இஸ் ஆஸ் ஆன் March 17th அந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல என்ன சீட் ஷேரிங் டாக்ஸ் ஓடிட்டு இருக்குன்னா 29 seats for BJP, 18 seats for PMK, 8 seats for Amma Makkal TTV. So remaining நம்ம பார்த்தோம்னா 234 minus 50 179 seats இருக்கு. ஸோ சில அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு இப்போ புதிய தமிழகம்லாம் ஜாயின் பண்ற மாதிரி சொல்றாங்க, சில வேற. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கேயோட இலக்கு என்னவா இருக்குன்னா 170 சீட்ஸ் நாங்க கண்டெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. எனக்கு பிஜேபி 35 வேணும் 40 வேணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை, எங்களுக்கு
ஆன் அவர் ஓன் 170 சீட்ஸ் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த மீதி ஒரு 10 சீட்ல போட்டிடுறவங்க ரெட்டை எலெக்ஷன் இதுல கூட போட்டிடலாம். பூவை ஜெகன்மூர்த்தி, அதுக்கப்புறம் நம்ம இவர் இருக்காருல்ல ஏசி சண்முகம், இவங்க எல்லாருமே வந்து இரட்டை இலையில போட்டிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 170 வந்து அவங்களோட டார்கெட்டுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஸ்மால் கான்சலேஷன் பிஜேபிக்கு, எப்பா காங்கிரஸ் 28 உங்களுக்கு 29, அதனால ஒரு சீட் அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லலாம். சோ சித், அப்போ இதுல விஜய் இந்த அலையன்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்லி ரூல் அவுட் பண்ணிடலாமா நம்ம இதுல? ஏன்னா அவரு ஒரு 40 சீட்டாவது கொடுக்கணும். எடப்பாடி 25 கொடுக்கறதுக்கு வில்லிங் அப்படிலாம் பேசுறாங்க. 40 கொடுத்தாங்கன்னா இவரது வந்து 130 ஆயிடும். கரெக்டா? ஜெயலலிதா வந்து 140 2001 போட்டிட்டு 130 ஜெயிச்சாங்க. பட் இஸ் நோ ஜெயலலிதா. அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார்ல. அந்த 40 சீட் விஜய் கொண்டு வரணும்னு நினைப்பாரா எடப்பாடி? சார், எடப்பாடி நமக்கு எடப்பாடியோட பர்சனலா எந்த ஈக்குவேஷனும் இல்லை, அவர் இன்டர்வியூ பண்ணதோ அந்த மாதிரி கிடையாது. பட் நம்ம அப்சர்வரா எப்படி பாக்குறோம்னா, எடப்பாடி ஏடிஎம்கே மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்ட் பார்ட்டில பயங்கரமா ஃபைட் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஜெனரல் செக்ரட்டரிங்கிற ஒரு ஆல் பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷன்ல கொஞ்சம் கூட ஸ்பேஸ் வேற ஒரு சிஎம்மா தன்னை ப்ரப்போஸ் பண்ணிக்கிற ஒரு கேண்டிடேட்க்கு இடம் கொடுப்பாராங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியை நம்ம அப்சர்வ் பண்ண விதத்துல அவர் கண்டிப்பா கொடுக்க மாட்டாருங்கிறது தான் நான் நம்புறேன். டெஃபினெட்லி அவர் விஜய் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் ஒரு சாலிடான பொலிட்டிஷியன். விஜய் என்ன மாதிரியான ஒரு கரிஸ்மாவை கொண்டு வராரு, என்ன மாதிரியான ஒரு யங்ஸ்டர் ஓட்டு, விமன் ஓட்டை கொண்டு வராருங்கிறது அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு அவரோட அரசியல், அவரோட அம்பிஷன் ஒண்ணு இருக்கும்ல, அதை அவர் விட்டு கொடுப்பாராங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை விட்டு கொடுக்க வைக்கிறதுக்கு அமித்ஷா என்ன பண்றாருங்கிறது தான் மேட்டர். ஐ திங்க் that's going to be the only bone of contention. ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இது வந்து நம்ம ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷன் ஃபார் ஏடிஎம்கே மறந்துடக்கூடாது. ஸோ அவங்க வந்து இது நம்மளோட எலெக்ஷன், இது நம்ம ஹிஸ்டாரிக்கலா வின் பண்ற எலெக்ஷன், இது இட்ஸ் அவர் எலெக்ஷன்ஸ் டு லூஸ்ன்னு நினைப்பாங்க அவங்க. அந்த ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருவாங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். அதோட இல்ல சித், அவர் ஒரு ஹார்ட் பார்கெய்னர் ஒரு பேர் இருக்கு. பிஜேபி வந்து எல்லா இடத்துலயும் அவங்களால நினைச்சதை சாதிக்க முடியுது. இங்க ராஜ்யசபா சீட்ல கூட நான் நினைச்சேன் யாராவது ஒருத்தரை தள்ள பார்ப்பாங்க பிஜேபி. பட் அவர் அதுல ரொம்ப கிளியரா இருக்காரு. அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற அன்புமணி ராமதாஸ் கொடுக்குறாரு. அந்த ஜி.கே. வாசனுக்கு போன டேர்ம் கொடுத்தது மட்டும்தான் கொஞ்சம், அதுவும் பிரணாப் முகர்ஜி சொன்னாருன்னு சொன்னாங்க. அதுல பிஜேபி ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. பிரணாப் முகர்ஜி வந்து ரொம்ப க்ளோஸ் மூப்பனார் ஃபேமிலியோட. அவரு ப்ரெஷர் பண்ணி அப்போ வந்து பிரசிடென்டா இருந்தாரு நினைக்கிறேன். ஸோ அவர் ப்ரெஷர் பண்ணி பிரசிடென்டா இருந்தாரோ ரிட்டையர் ஆயிட்டாரோ, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதை தவிர பாத்தீங்கன்னா இஸ் வெரி கிளியர். அந்த ராஜ்யசபா நாமினேஷனே பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்லாம் கரெக்டா இருக்குது. இப்போ இருக்கிறவங்க இப்போ ரிட்டையர் ஆனவங்க பாத்தீங்கன்னா மேஜர் காஸ்ட் ஒவ்வொன்று. தம்பிதுரையா கவுண்டர், சி.வி. சண்முகம் வன்னியர், தேவருக்கு தர்மர், நாடாருக்கு இன்பதுரை, இப்படி கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அப்புறம் யாருமே எதிர்பார்க்காம தனபால்னு ஒரு தலித்துக்கு கொடுத்தாரு. அவர் வந்து முன்னாடி எம்எல்ஏவா இருந்தவர். அவர் சீன்லயே இல்லை, நீங்க பார்த்து கூட முடியாது. அவரை திடீர்னு கூட்டு வந்தார். தலித் ரெப்ரஸன்டேஷன் சொல்லி யாருமே பேச முடியாது இல்ல. ஸோ இந்த சோசியல் இன்ஜினியரிங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சந்திரசேகரன் ஒரு அருந்ததிற்கு கொடுத்தாரு, அவர் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு. ஸோ இதுல வந்து அவரு ஒரு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேற யாருக்கா ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கேல கூட ஒரு ராஜ்யசபா எம்பி கூட தலித் கிடையாது. இப்போ ஏடிஎம்கேல இருக்கு. ஏடிஎம்கேல கம்மியான இடம் தான் இருக்கு. அதுலயே அவரால் அதை வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம எடப்பாடி கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலன்னு எனக்கு தோணுது. டெஃபினெட்லி சார். நான் இப்போ எப்படி பாக்குறேன்னா, நான் சில பேர்கிட்ட பேசி, களத்துல இருக்கிற சில பேர்கிட்ட பேசி நான் என்ன கேதர் பண்றேன்னா, ஏடிஎம்கே ரூரல் ஏரியாஸ்ல அவங்களுக்கு ஒரு அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட ஓட்ஸ், அது அவங்களுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல அவங்களுக்கு தெரியுது தே மைட் நாட் பி ஏபிள் டு சர்பாஸ் ஈவன் டிவிகே ஆர் வின் அகேன்ஸ்ட் டிஎம். ஸோ அவங்க ஐ திங்க் அந்த ரூரல் கான்ஸ்டிட்யூன்சிஸை, செமி அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிஸை தான் கன்சாலிடேட் பண்ற மாதிரி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ சாணக்யா டிவி யூடியூப் சேனலோட 7th anniversary சாட்டர்டே நடந்துச்சு. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி தன்னோட ஒரு ஃபார்மர் இமேஜை பயங்கர ஸ்ட்ராங்கா இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஒரு ரொம்ப எளிமையான குடும்பத்துல இருந்து வந்தவன்,
நான் ஒரு ஏடிஎம்கேயோட கிரவுண்ட் லெவல் ஒர்க்கரா மேல வந்தவன், நான் ஒரு ஃபார்மர், நான் சென்னையில இல்லை, நான் எடப்பாடி மாதிரி ஒரு ஊர்ல இருக்கேங்கிற மாதிரி அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ரூரல் ஓட்ஸை ரொம்ப கன்சர்வேட் பண்ற மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நிச்சயமா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா வந்து ஏடிஎம்கே திரும்பி ஆட்சியை பிடிக்கணும்னா சென்ட்ரல் டெல்டால அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் அவங்களோட ஏரியா. ஓகேவா? ஆக்சுவலா எம்ஜிஆர் இருக்கும் போதே வந்து வெஸ்டும் சவுத்தும் ஏடிஎம்கே, சென்ட்ரல் டெல்டா டிஎம்கே அப்படிதான் இருந்தது. எம்ஜிஆராலேயே பெருசா அதை பிரேக் பண்ண முடியல. சோ போன எலெக்ஷன்ல ஃபார்மர் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் ஜெயிச்சாங்க அந்த டெல்டா ரீஜன். மூணுமே தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தேவர்ங்கிற இது ஒண்ணு, ஒரு பேக்ரவுண்ட் ஒண்ணு, அப்புறம் பணம். ஓஎஸ் 4 பேரு விஜயபாஸ்கரே சேர்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை நீங்க அந்த சென்ட்ரல் டெல்டால சேர்த்தீங்கன்னா 4 தேவர் கம்யூனிட்டி, 4 பேர் முன்னாள் அமைச்சர்கள். ஸோ அதனால காஸ்ட் அட்வான்டேஜ் இருந்தது, பணமும் இருந்தது. ஸோ அதுல பெட்டரா பண்ணுங்கிறதுக்காக அந்த விவசாயி இதெல்லாம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்புறம் ஐடியாலஜிக்கலா எனக்குலாம் வந்து பிஜேபி மேல ஒரு ஒவ்வாமை வெறுப்பு இருக்கிறதுனால அது நல்லா பண்ணாதுன்னு நான் இன்ஸ்டிங்டிவா நினைக்கலாம். அந்த கிரவுண்ட் லெவல்ல ஏடிஎம்கே எப்படி இருக்குன்னு அங்க போய் இப்ப ரிப்போர்ட் பண்ணி சுத்திட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அங்க வந்து ஏடிஎம்கே has not lost its இது பேட்டர்னேஜ்னா அது வந்து, ஏன்னா விஜய் வந்து டெல்டா ரீஜன்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்க ரூரல் ஏரியால அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கத்தையும் பார்க்கணும். அப்புறம் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்டா இந்த டெஸ்பரேஷன் வந்து ஏடிஎம்கே பயங்கர ஒரு இதுவாக்கிடுச்சா, அது ஒரு ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷன் அதிகமாகிடுச்சா, இது நவ் ஆர் நெவர் எலெக்ஷன், இது இந்த அலையன்ஸ்ல உள்ள டிஃபரன்சஸ் எல்லாம் மறந்துடும். டிடிவியை கொண்டு வந்ததுக்கு அதான காரணம். அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஃபயர் அப் பண்ணிருக்கான்னு கேக்குறேன். டிடிவியை கொண்டு வரது மட்டும் இல்லை சார், நான் மட்டும் இல்லை, நிறைய அரசியல் விமர்சகர் அந்த டிடிவி இந்த அலையன்ஸை ஜாயின் பண்றதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே எப்படி டிடிவியும் எடப்பாடிக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன், தே குட் நாட் சி ஐ டு ஐங்கிறது ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆனாலும் ஹவு தே மேனேஜ் டு ஷோ பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அண்ட் இந்த டிஃபரன்சஸ் நம்ம சைட்ல வச்சு நம்ம ஒரு காமன் பிளாங்க்ல டிஎம்கே அப்போஸ் பண்ற மாதிரி ஒரு காமன் பிளாங்க்ல வரணுங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன் என்னை பொறுத்தவரை. எனக்கு நம்ம எல்லாரும் நம்ம டிடிவியை பார்த்துருக்கோம், அவர் எவ்வளோ ஓப்பனா பேசுவார், அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்லாம் என்னவா இருந்திருக்குங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். பிளஸ் அந்த ஒரு தேவர் வர்சஸ் கவுண்டரும் எப்படி அந்த ஃபால்ட் லைன் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு நம்ம 2017 பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏடிஎம்கேக்குள்ள. சார் டெஸ்பரேஷன் ஒன்று. செகண்ட், இது அஃப்கோர்ஸ் என்னோட லிமிட்டட் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ்ல தான் நான் இதை பார்க்குறேன். பட் டெஸ்பரேஷன் ஒன்று. செகண்ட், நான் எப்படி பார்க்குறேன்னா இது அந்த பார்ட்டியோடைய ஃபியூச்சரையும் டிட்டர்மைன் பண்ணுற எலெக்ஷனாக நான் பார்க்குறேன் இது. இப்போ இந்த எலெக்ஷன்ல அவங்க இந்த எலெக்ஷன்ல திமுக மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க, இஃப் தே பீட் ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் ரிட்டர்ன் டு பவர்னா, விஜய்க்கும் ஒரு கணிசமான வாக்குகள் வந்துருச்சுன்னா ஏடிஎம்கே உடைய காடர் எப்படி இருப்பாங்க? ஏடிஎம்கேட லீடர்ஸ் பிஜேபிக்கு ஜம்ப் பண்ணுவாங்களா, இல்ல ஓபிஎஸ் மாதிரி எம்ஜிஆர் பச்சை குத்திக்கிற ஆளுங்கெல்லாம் திமுகக்கு போவாங்களாங்கிறது விஜய் பக்கம் கூட போகலாம். விஜய் வந்து பெர்ஃபெக்ட்லி ஃபிட்ஸ் தி பில் as an ADMK leader, as chief of ADMK. Correct. So இது not only a battle for returning to power but also a battle for their survival, their existenceங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். Absolutely, you said it well. நான் தான் திரும்ப யோசிக்கிறது, இது வந்து அவங்களுக்கு now or never election, do or die election for ADMK. அவங்க 80 சீட்டு வாங்கி பெர்ஃபார்ம் போன டேலி இம்ப்ரூவ் பண்ணா கூட அது நாட் எனஃப். அவங்களுக்கு பவர் வேணும், டெண்டர் எடுக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கான வழி வரணும். இல்லைன்னா வந்து that party itself is not built for endurance. Correct. It's not built for hard work. அதனால திமுக மாதிரி அவங்களால அந்த எதிர்க்கட்சி அரசியல் செய்ய முடியறது இல்லை. ஒரு 5 வருஷம் இருக்கும்பா, பல்ல கடிச்சுக்கிட்டு திரும்பி எங்களை பவரை கொடுத்துடுறோம். ஜெயலலிதா இருந்தா இன்னும் மோசம், 5 மாசத்துல கொடுத்துடணும்பாங்க, ஆட்சியை கழிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பரமெண்ட் உள்ளவங்க, அந்த மாதிரி வளர்க்கப்பட்டவர்கள் அவங்க. அதனால அது கட்சிக்கே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் ஆயிடலாம். அதனாலதான் வந்து கொஞ்சம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ண போறாங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா நான் என்னுடைய கணிப்பு சித்தார்த், நான் கூட நான் எக்ஸ்ல போஸ்ட் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க, இது திமுக 100% ஜெயிப்பாங்க. விஜய்க்கு வந்து கணிசமான வாக்கு சதவீதம் கிடைக்கும், ஃபியூச்சர்ல அரசியல் செய்யறதுக்கான நம்பிக்கை கொடுக்கும். ஏடிஎம்கேக்கு வந்து அவங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குறிங்கிறத என்னோட நிலைப்பாடு. ஆனா நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், ஏடிஎம்கே ஒரு ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு சினர்ஜி தெரியுது, ஒரு புது உற்சாகம் தெரியுதுன்னு சொல்றீங்க. கரெக்டா? 35 days இருக்கு சார், என்ன வேணாலும் நடக்கலாங்கிறத என்னோட நிலைப்பாடு.
ஓகே. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டா தான் சொன்னாரு, டோன்ட் கவுண்ட் தம் அவுட். ரியல் ஏடிஎம்கேவை ரியல் எடப்பாடியே இப்ப பாப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. பார்க்கலாம் சித். தேங்க்ஸ் லாட் ஃபார் வியூஸ். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அட்வான்டேஜ் வச்சிருக்கிற எலெக்ஷன் ஃபார் ஏடிஎம்கே சொன்னீங்களா? வெரி குட் லைன். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.